பேர் நரசிம்மன். நான் அண்டர் 14 கேட்டகரியில் விளையாண்டேன். நான் கோல்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன் டேபிள் டென்னிஸில். நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளோட ஆப்போனன்ட்ஸ் கூட விளையாண்டேன். எத்தனை நாள் நடந்துருக்கு மேட்ச்? எந்த கேட்டகரியில் விளையாடுவீங்க? நான் அண்டர் 14 விளையாண்டேன். இது 22 செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் போயிடுச்சு மேட்ச். ஓகே, எத்தனை வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த கண்ட்ரி கூட விளையாடும் போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு? 4 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மலேசியா அண்ட் கொரியா கூட விளையாடும் போது கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. ஸ்கூலில் வீட்டிலலாம் என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க? வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செங்காட்டிலேருந்து நான் இங்கே 10th இன்டர்நேஷ்னல் SBKF கேம்ஸில் வந்து கலந்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நேபாளெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மேஜர் கேம் வந்து கராட்டே. நான் கராட்டேல இப்போது நடந்ததில் வந்து -23 அண்டர் 23 கேட்டகரியில் கும்தே அண்டு கட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் கட்டாவில் வந்து சில்வர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த கும்தேல வந்து கோல்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்போனண்ட்டாக வந்து வந்த கண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அண்ட் நேபாள், பாகிஸ்தான், ஈவன் கத்தார்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் பிலிப்பைன்ஸ் வந்திருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி மிச்சவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆவரேஜாக இருந்தாங்க. நான் வந்து ஸ்டில் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் என் கராத்தே கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து எங்கள் அப்பா. அவர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து மோட்டிவேட் பண்ணுறது. அம்மா, அதுக்கப்புறம் சிஸ்டர், ஃபேமிலி எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ்லாம். இந்த கேமுக்கெலாம் நான் போகிறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணது எல்லாமே நம்ம மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர், இவங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப மேஜராக ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த கோல்டை வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவுக்கு சப்மிட் பண்ணுறேன். அந்த சில்வர், அந்த அதர் மெடல்ஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சப்மிட் பண்ணுறேன். உங்கள் பேர்? என் பேர் ஹரிஹரன். MSc கிரிமினாலஜி ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். சிங்கப்பூர், மலேசியாவில் நடைபெற உலக டேபிள் டென்னிஸ் போட்டிக்காண்டி கலந்துக்கிட்டோம். என்னுடைய மாணவனை வந்து அண்டர் 14 பிரிவில், இவர் பேர் நரசிம்மன், அண்டர் 14 சிங்கிள்ஸ் பிரிவில் கலந்துக்கிட்டோம். மொத்தம் வந்து ஒரு 8 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டியில். வந்து நம்ம சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், ஸ்ரீலங்கா, கொரியா, பிலிப்பைன்ஸு, இந்த மாதிரி இந்தியா, இந்த மாதிரி 8 கண்ட்ரிலேருந்து வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அண்டர் 14 சிங்கிள்ஸில் தம்பி வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாரு. தம்பி என்கிட்ட வந்து ஒரு 4 வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட முதல் இன்டர்நேஷ்னல் மேட்ச். நன்றி. அதாவது வந்து அவர் வந்து கொரியன் பிளேயர்ஸோட ஆடும்போதும் மலேசியா பிளேயர் கூட ஆடும்போது கொஞ்சம் நல்ல டஃப்பாக இருந்தது. மிச்சப்படி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இவங்க கூட எல்லாம் ஒரு அவ்வளோ சொல்கிற அளவுக்கு பெருசாக டஃப்பாக எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் இந்த விளையாட்டில் வந்து இளைஞர்கள் கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பொண்ணுங்க, பசங்கள்லாம் இதில் ஈடுபாடு? அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து டேபிள் டென்னிஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ வந்து சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கில் கூட ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய உமன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருந்தாங்க ஒலிம்பிக்கில். ஸோ அதனால் இந்தியாவில் வந்து டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாவே வளர்ந்துட்டு வருது. பள்ளிக்கூடத்திலேயே டேபிள் டென்னிஸ்னாலே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடணும். எப்படி இது பண்ணாரு? அதாவது வந்து டேபிள் டென்னிஸ் சொல்கிற மாதிரி ஆக்ரோஷமான கேம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன கேட்டகரியிலலாம் ஆடும்போது அவ்வளோ இதாக இருக்காது. இன்னும் வளர வளர அந்த இன்னும் எஃபெக்டிவாக போட்டு நல்லா இது பண்ண விளாட்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பிளான் வந்து அடுத்து நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் போட்டியிலலாம் பங்கு பெறத்துக்கு முயற்சி செய்கிறாரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் கூடுதல் உழைப்பு போட்டு நம்ம தேசிய அளவில், இன்டர்நேஷ்னல் லெவல்லாம் இன்னும் இதே மாதிரி நிறைய நம்ம நாட்டுக்காண்டி பதக்கம் வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். அதனால சொல்கிறேன். அதே தான் இன்னும் அவர் வந்து
திரும்ப இன்னும் இப்போ இது வந்து அவருக்கு நல்லா ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு ஒலிம்பிக் இந்த மாதிரி இதுல எல்லாம் பங்கு பெறறதுக்கு அவர் இப்போ நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. So, அந்த ஒரு எங்களை அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. மெயினாக சொல்ல போனால் இப்போ இந்த கவர்மெண்ட் சவுண்டில் 3% வேலை வாய்ப்பு அந்த இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டு வீரர்களை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அவரை சந்திச்சுட்டு அவரோட இதை உத்தரவு இதெல்லாம் கேட்டு வாங்கி. சுப்பிரமணியன், மதுரை.